ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுன்றத ரொம்ப ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜீரோஸ்னா என்ன, ஒன்ஸ்னா என்ன. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்டர்வியூக்கு வராங்க, அவங்கள்ட்ட நான் கொஸ்டின் பண்ணுறேன், ஜீரோஸ்னா என்ன, ஒன்ஸ்னா என்னன்னு கேட்டேன்னா அவங்க அப்படியே திணறாங்க. இப்பவே கண்ணை கட்டுது. உண்மையிலே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஜீரோன்னு ஒன்று போகும், ஒன்றுன்னு ஒன்று வெளியே வரும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இதை உங்களுக்கு போர்டில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இப்படி ஒரு எல்இடி பல்பு இருக்குங்க. எல்இடி பல்பு தெரியும் இல்லையா, நார்மலாக வீட்டில எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த குட்டி குட்டி ரிமோட்டுக்கு முன்னாடிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் ரைட்டா. அந்த எல்இடி பல்பு இருக்கு. இந்த எல்இடி பல்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின் இருக்கும், ஒரு சின்ன பின் இருக்கும். இந்த பெரிய பின்னுக்கு ஆனோட்னு பேர் வச்சுக்கோங்க, சின்ன பின்னுக்கு கேத்தோடுன்னு ஒரு பேர். இப்போ பாருங்க, இங்கே பேட்டரின்னு ஒன்று இருக்கு. பேட்டரினா என்ன, வீட்டில் ஏற்கனவே வச்சுருக்கீங்க இல்லையா நார்மலாக ஒரு பேட்டரி. அந்த பேட்டரி எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் வீங் நாப்பில் இருக்கும், ஒரு பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பல்ஜாக இருக்கிற அந்த இடத்த தான் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளஸ்ன்றதை நான் ஒரு பெரிய கோடு போட்டு வரைஞ்சிருக்கேன், புரிஞ்சிருச்சா? அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்த தான் மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இங்கே சின்ன கோடு போட்டு வரைஞ்சிருக்கேன், புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆனோட எடுத்து பேட்டரியினுடைய பாசிட்டிவில் கொடுத்துட்டேன், கேத்தோட எடுத்து பேட்டரியினுடைய நெகட்டிவில் கொடுத்துட்டேன். இங்கே 5 வோல்ட் நான் கொடுக்குறேன். இப்போது நல்லா கவனிங்க, இந்த 5 வோல்ட் போனதுனால இந்த பல்பு என்ன செய்யும்னா எரிய ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொன்னால் பல்பு பல்லிலிக்கும். இப்போ எரிஞ்சிச்சா, ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒருவேளை டைரெக்டாக இந்த பாசிட்டிவை கொடுக்காம நான் ஒரு சுவிட்சை வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுத்து பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இதே எல்இடி பல்பு, இங்கே ஆனோட் இருக்குது, இங்கே கேத்தோட் இருக்குது. அதே பேட்ரி, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, 5 வோல்ட் இருக்குது. மைனஸை கேத்தோடில் டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஆனால் ஆனோட எடுத்து ப்ளஸில் கொடுக்குறதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணுறேன். சுவிட்சுன்னொன்னே ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா சுவிட்சு, அந்த சுவிட்சு தாங்க. அந்த சுவிட்ச் இப்படி தான் வேலை செய்யும். அதாவது சுவிட்சு அமர்ந்திருக்கையில் இங்கே பாருங்களேன், இங்கேருந்து ப்ளஸ் சப்ளை பேட்டரியிலேருந்து வருது, ஆனால் மேலே தூக்கிட்டு இருக்கு. இதோட சேராததுனால இங்கே சப்ளை போகலை, அதனால் பல்பு எரியாது. ஒருவேளை நான் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வயர் வந்து இங்கே டச் ஆகும். இந்த வயர் இங்கே டச் ஆச்சுன்னா இந்த ப்ளஸ் சப்ளை அப்படியே வந்து கனெக்ட் ஆகி போய் பல்பு பல்லிலிக்கும். ஸோ திஸ் இஸ் அ திங், புரியுதா? ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த பல்பு எரிய வைக்கிறதுக்கு நான் சுவிட்சை பயன்படுத்தி அமர்த்திக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேன், தட்ஸ் ஆல். இப்போது இதே 5 வோல்ட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஐசி இருக்கு. இந்த ஐசியில் மேலே 8 பின் இருக்கு, கீழே 8 பின் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, ஒருவேளை இந்த ஐசியில் இந்த 9ஆம் நம்பர் பின்னும் 1ஆம் நம்பர் பின்னும் இன்டர்னலாக கனெக்ட் ஆயிருக்கு, 10ஆம் நம்பர் பின்னும் 2ஆம் நம்பர் பின்னும் இன்டர்னலாக கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் இன்டர்னலாக கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலே ஒரு எல்இடி பல்பு இருக்கு, ஆனோட் இருக்கு, கேத்தோட் இருக்கு. கேத்தோட நான் டைரெக்டாக ஒரு பேட்டரியினுடைய மைனஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனோட எடுத்து கொண்டு போய் 1ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பல்பு எரியுமா? எரியாது. ஏன்? இந்த எல்இடிக்கு தேவையான நெகட்டிவ் வோல்டேஜ் அங்கே கிடச்சிருச்சு, ஆனால் பாசிட்டிவ் வோல்டேஜ் ப்ளஸ்ஸு கிடைக்கல. அப்போ ப்ளஸ்ஸு கிடைச்சாதான் இந்த பல்பு எரியுன்றதை நம்ம இது ரெண்டுலையும் பார்த்துருக்கோம், புரிஞ்சிச்சா? ரெண்டுமே கிடைக்கணும், ப்ளஸ்ஸும் கிடைக்கணும், மைனஸும் கிடைக்கணும். அப்போ ப்ளஸ்ஸு கிடைச்சோடனே பல்பு எரிஞ்சிடும், ஆனால் இங்கே கிடைக்கல, அதனால எரியலை. அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா ப்ளஸ் 5 வோல்ட்டை நான் இங்கேருந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 9ஆம் நம்பர் பின் வழியா அப்படியே 1ஆம் நம்பர் பின் வழியா இப்போ பல்பு எரிஞ்சிடும். சூப்பர் இல்லையா? ரைட். இப்போது இந்த இடத்துல இந்த கணத்தில், அதாவது இந்த 5 வோல்ட்டை நான் கொடுக்கும் போது அந்த சமயத்தில் மிச்ச பின்லலாம் 0 வோல்ட் தான் போகுது, கரெக்டாக? ஒன்றுமே போகலன்னா நம்ம என்ன வோல்ட்டு சொல்லுவோம்? 0 வோல்ட். சரி, இப்போ என்னுடைய கொஸ்டின், இங்கே இன்னொரு எல்இடி பல்பு இருக்குது, அதில் ஆனோட் இருக்குது, கேத்தோட் இருக்குது. கேத்தோட எடுத்து இங்கே நெகட்டிவில் கொடுத்துறேன், ஆனோட எடுத்து 4ஆம் நம்பர் பின்னில் கொடுத்துறேன். இப்போ எனக்கு சொல்லுங்கள், அந்த பல்பு எரியணும், இதுக்கு என்ன செய்யலாம்? சரி, இந்த பல்பு எரியக்கூடாது, அந்த பல்பு தான் எரியணும். இப்போ இந்த பல்பு எரியக்கூடாதுன்னா நான் இங்கே என்ன கொடுக்கணும்? 0 வோல்ட். அடுத்த பின்னில் 0 வோல்ட், அடுத்த பின்னில் 0 வோல்ட்.
ஆனால் 4ஆம் நம்பர் பின்னுக்கு 12ஆம் நம்பர் பின்னுக்கு கனெக்ஷன் இருக்குது. அதனால இங்கே நான் 5 வோல்ட் கொடுப்பேன், மிச்சதெல்லாம் 0 வோல்ட் 0 வோல்ட் 0 வோல்ட் 0 வோல்ட். புரிஞ்சிச்சா? ரொம்ப கிளியரா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 0 வோல்ட் 5 வோல்ட்டுன்றது தான் மேட்ரு. புரிஞ்சிச்சா? எந்த பின்னில் 5 வோல்ட் போகுதோ அந்த பல்பு எரியும். அடுத்த பாயிண்ட், இப்போ 2 பல்பு எரியணும். சொல்லுங்க பார்ப்போம். 5 வோல்ட்டு 0 வோல்ட்டு 0 வோல்ட்டு 5 வோல்ட்டு 0 வோல்ட்டு 0 வோல்ட்டு 0 வோல்ட்டு. புரிஞ்சா? சூப்பர். உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஒரு பல்பை எரிய வைக்கிறதுக்கு எந்த பல்பு எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு நேராக 5 வோல்ட்டை கொடுத்தா எரிஞ்சிட போகுது. அப்போ அந்த நேரத்தில் மிச்சம் எல்லா பல்புலையும் 0 வோல்ட் இருக்குது. புரிஞ்சிச்சா? ரைட். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வெள்ளைக்காரவங்க மாதிரி யோசிக்க போகிறோம். ஃபாரினர் எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் வைப்பான். இந்த 5 வோல்ட்டு அப்படின்றத அவன் 1ன்னு வைக்கிறான், 0 வோல்ட்டு அப்படின்றத 0ன்னு சொல்கிறான். புரிஞ்சிச்சா? அதாவது உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, ஒரு வயர் இருக்குது, அந்த வயரில் 5 வோல்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் 1. அந்த வயரில் 0 வோல்ட் ஒன்றுமே வரல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? 0. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5 வோல்ட்டை 1ன்னு ஆக்க போகிறோம், 0 வோல்ட்டை 0ன்னு ஆக்க போகிறோம். பண்ணுவோமா? சரி. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இந்த பல்பு எரியணும். என்ன வரும்? 1 0 0 0 0 0 0 0. இந்த பல்பு மட்டும் எரியணும். 0 0 0 1 0 0 0 0. ரெண்டுமே எரியணும். 1 1 0 0 1 0 0 0 0. அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, 0னா என்ன, 1னா என்னென்னா, 0ன்றது 0 வோல்ட்டை குறிக்குது, 1ன்றது 5 வோல்ட்டை குறிக்குது. அவ்வளோதான். பைனரி நம்பர் சிஸ்டம்னா என்னன்றதை கிளியராக புரிஞ்சுருக்கீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இது நம்பர் சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட். அப்போ அந்த நம்பர் சிஸ்டம்னா என்னன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை ஜாய்ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு நம்ம மகிழ்ச்சி டெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.